ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி வித் அதித்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 1/4 கிலோ சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பல் பெரிய பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் சிக்கன் கீமாவை எடுத்துக்கோங்க. நீங்கள் போன்லெஸ் சிக்கனாக வாங்கி கூட சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது இன்னமும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 3த்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒழுங்காக பிடிக்க வராது. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நினச்ச ஷேப்புக்கு பிடிக்க முடியும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிடிக்க வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தவாவில் பொரிச்சு எடுக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நான் நீல வாக்கில் தட்டி எடுத்துக்கிறேன். தவா நல்லா காஞ்சதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. தவா நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இதில் போட்டு வச்சிடலாம். மிதமான தீயில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான சுவையான சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.